திரும்ப சொல்கிறேன். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை, தலம் திருவையாறு, பதிகை எண் 38. இறைவன் கீழொடு கோவணம் அணிந்தவர், உலகங்களை காப்பவர், மழுப்படை ஏந்தியவர், புலித்தோர் உடுத்தியவர், காளை வரையப்பட்ட கொடி உடையவர், வெண்மையான புரிநூல் அணிந்தவர், அடியார் தன்னை அடைய அருள் செய்பவர். இந்த பெரிய புராணத்தில் இந்த கோவணம் தானம் பண்ணுற அந்த கதையெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த கீழ் கோவணம் இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கும். எதில்? பெரிய புராணத்தில். இறைவனுடைய அந்த எளிய கோலம் தான் இந்த கோவண ஆடை, துறவு கோலம்னு கூட சொல்லலாம். பழனி முருகன் துறவு கோலம் தானே, ஆண்டி கோலம் தானே கோவண ஆடை. அதுக்கு நம்ம ராஜ அலங்காரம் நம்ம தனியாக வைக்கிறோம். ராஜ அலங்காரம் அவர் கிடையாது. ஆண்டிங்கிறதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால் என்ன அலங்காரம்? ஆமாம், இவனுக்கு அவர் ஆண்டியாக பார்த்தா நம்ம ஆண்டி ஆயிடுவோம். இவன் ஏற்கனவே ஆண்டிங்கிறது இவனுக்கு தெரியாது. அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் அவர் செல்வந்தர் தான். யார்? முருகனை ராஜாவாக்கி பார்க்க வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும் ராஜாவாக நிற்கணும்னா அவருக்கு தெரியும். அவர் ஆண்டியாக நின்னாலும் செல்வந்தர் தான். இறைவன் பிச்சாடனர் கோலத்தில் வந்தாலும் அழகாக தான் இருந்தார். இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிடுறது. ஆண்டி கோலம்னா அந்த கோலத்தில் வழிபாடு செய்தால் தான் ஞானம் வரும். நீங்கள் திரும்பவும் அவரை ராஜாவாக்கி வழிபாடு செய்யும்போது செல்வம் தான் வரும். என்ன வராது? ஞானம் வராது. நமக்கு அந்த செல்வ நினைவு தான் வரும். அவர் நமக்கு ஞானத்தை தர்றதுக்கு ஆண்டியாக நின்னார். இவன் காசு அவர்கிட்ட வாங்குறதுக்கு முருகனை என்னாக்கிட்டான்? ராஜாவாக்கிட்டான். அதுக்கு அவர் எப்படி இடம் கொடுத்தாரு? ஆகமத்தில் இருக்குதா இல்லையா? ஆகமத்தில் இருந்தால் சந்தோஷம், முருகன் அப்படி பார்க்கலான்னு. ஆனால் கந்த புராணத்துலலாம் அப்படி இல்லை. இறைவன் மறைநான்கே கோவணமாக சாத்திரன்கான் சாழலோ, திருவாசகம். கோவணம்ங்கிறது வேதத்துக்கு அடையாளம். இறைவன் அணிந்திருக்கிற ஆடை, இறைவன் அணிந்திருக்கிற அணிகலன், அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் அப்படின்னு ஆகமும் சொல்லுது. அவனுடைய உடம்பில் இருக்கிற உறுப்பு, கையில் வச்சிருக்கிற கருவிகள், அணிஞ்சிருக்கிற ஆடைகள் 4ஆக பிரிக்கணும். சிவபெருமான உடம்பின் உறுப்பு, உடம்பின் கையில் வைத்திருக்கிற பொருட்கள், அணிந்திருக்கிற ஆடை அணிகலன்கள். அதில் கோவணம்ங்கிறது எதை குறிக்கும்? மறைநான்கே கோவணமாக சாத்தினன்கான் சாழலோ, வேதம்தான் கோவணம். நீங்கள் பழனி முருகனுக்கு இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜை, சாயரச்ச பூஜை இருக்குது. யார் வேணாலும் பணம் கட்டலாம். பணம் கட்டினா உங்களுக்கு தனியாக அனுமதி, குறிப்பிட்ட தொகை கட்டுவாங்க. 10 பேர் கட்டினா 10 பேருக்கும் அனுமதிப்பாங்க. அந்த 10 ஃபேமிலிக்கு அனுமதி. அப்போது அந்த சாயரச்ச பூஜையில் பள்ளியறை பூஜைக்கு சிறப்பாக பார்க்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ரொம்ப தொகையெல்லாம் கிடையாது, அளவான தொகை தான். அப்போது அந்த முருகனுடைய அந்த ஆண்டி கோலத்தில் கோவணம் கட்டுறாங்கல்ல, அதை பிரசாதமாக கூட அப்படியே அதையும் வெட்டி தருவாங்களான்னு கேட்கக்கூடாது. அது பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சா நல்லதுங்கிறது முருக பக்தர்களுடைய நம்பிக்கை. பல கோடிக்கு அதிபதியெல்லாம் அந்த தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு சண்டையை போட்டுட்டு நிற்பான். நான் ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சி, எங்கள் தங்கச்சி ஒரு தடவை அதில் இருந்தது. ஒருத்தருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 10 பேர் 20 பேர், தொகையெல்லாம் ரொம்ப குறைவு தான். போனோம்னா நைட்டு 8:30 மணிக்குள்ளே, நம்ம 8 மணிக்குள்ளே உள்ளே விட்டு பூட்டிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 50 பேர், அந்த பணம் கட்டினவங்க 50 பேர். மற்றவங்கள வெளியே நின்று பார்க்கலாம். பிரம்மாண்டமாக இருக்கும் சாயரச்ச பூஜை. ஒரு தடவை செஞ்சு ஸ்பான்சர் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் அந்த அறிவிப்பாங்க, அதெல்லாம் கம்பீரம். கணக்கு முருகன்ட்ட வரவு செலவு வாசிப்பாங்க. ஒரு சும்மா சம்பிரதாயத்துக்காக இன்றைக்கு வாங்கப்பட்ட அரிசி விளவு, எண்ணெய் விளவுன்னு முருகன்ட்ட வரவு செலவு டெய்லி வாசிப்பாங்க. வாசித்து அதில் அந்த ஒரு இது அறிவிச்சுக்கிட்டு வருவாங்க முருகனை பள்ளியறையில் வைக்கிறதுக்கு. அப்போது ஒரு அறிவிப்போட கோயிலே பயமாயிரும். புரியுதா? அந்த மன்னர் வரும்போது அறிவிப்பாங்கல்ல, மார்த்தாண்ட வீர மார்த்தாண்ட குமார மார்த்தாண்ட முருகன் வருகிறார், பராக் பராக் அப்படிம்பாங்க. நமக்கே பயமாக இருக்கும். கோயிலே அப்படியே சைலண்ட் ஆகிரும். அறிவிச்சு தான் வரும். அப்போது நீங்கள் ஒரு தடவை ரொம்ப குறைஞ்ச தொகை ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு முழுதும் அனுமதி. அப்போது அந்த கோவணத்தை செல்வந்தர்கள் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அது வேதத்துக்கு சமமானது, வேதத்தை வீட்டில் வைக்கிற மாதிரி. அதனால தான் இது சைவம் வியந்து பேசுது. உலகங்களை இறைவன் காக்கிறார். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் சொல்கிறார், நாம் படைக்கிறதுனா பிரம்மன், காக்கிறதுனா திருமால்னு சொல்லிடுறோம்.
சிவனுடைய ஆணையில் தான் அவங்க செய்கிறாங்க. அதனால் யார் செய்ததாகவே பார்க்கப்படும். அதனால தான் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய். அதே மாதிரி 5 வகையான விளையாட்டுகள்னு சொல்கிறாரு இந்த திருவம்பாவில் 11வது மந்திரத்துலையும் 12வது மந்திரத்துலையும் இறைவனுடைய 5 வழியிலே விளையாட்டுங்கிறார். அதனால் காப்பது யாரு தான்? திருமாலை காத்தார். யாருடைய அருள் வேணும்? சிவன் ஆணை பெற்று காக்கிறதுனால யார் காத்ததாகவே கருதப்படும். புலியின் தோலை உடுத்திருக்கிறார். தாருக வனத்து முனிவர்கள் வேள்வி போதும் இறைவன் வேண்டாங்கிறது அவங்க கொள்கை. சிவனுக்கு எதிராக வேள்வியிலிருந்து புலியை ஏவும்போது அதன் தோலை உரித்து இறைவன் போர்த்திக்கிட்டார். அதாவது அவர்களுடைய வேள்வி தன்னை ஒன்றும் செய்யாத அளவுக்கு பேராற்றல் உடையவன்கிறத காட்டினார். சிவனுடைய கொடியில் காளை வாகன அடையாளம் எழுதப்படுகிறது. காளை அறத்தை குறிப்பது, காளை என்பது சுத்தமான உயிரை குறிப்பது. திருமால் தாங்கினன்கான் சாழலோ மாணிக்கவாசகர் பாடுறாரு. திருமாலே எதா வர்றாரு? இடபமாக வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ இடபமாக வர்றதுக்கு அனுமதிக்கிறார். காளை அறம், அதில் உட்கார்ந்துருக்கிற இறைவன் அருள், அவர் பிடிச்சிக்கிற கொடியில் அறம். அப்போ என்ன அர்த்தம்? மேலும் கொடி கீழே மேலையும் அறம் கீழே அறம் மத்தியில் அறம். நம்ம வாழ்க்கையும் இது முக்கியங்கிறது அர்த்தம். அறத்தில் நின்று அருளை பெற்று அறவழி வாழணும். இதெல்லாம் சைவங்கிறது எல்லாரும் சும்மா பண்ணுறது கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். அறத்தில் நிற்கணும், அருளை பெறணும், பெற்ற பிறகும் அறத்தில் நிற்கணும். இறைவன் அதை செய்து காட்டுறார். பூணூல் அணிந்திருக்கிறாருங்கிறது பார்ப்பன கோலம் அல்லது அந்தணர் கோலம். அதை நம்ம கொஞ்சம் நீட்டி குரு என்று எடுத்துக்கொள்ளலாம். அடியவர்கள் அவரை அடைவதற்கு அருள் செய்கிறார். இறைவன் திருக்கோயிலில் எழுந்தருளியிருப்பதே யார் தன்னை அடையதான்? அடியவர்கள் அவரை அடைகிறதுக்காகத்தான். சரியை கிரிய யோகங்களை செய்து ஞானத்தை பெற்ற பிறகுதான் அடைய முடியும். அதுக்கு முந்தைய எல்லாமே சாதனங்களாக இருக்கும். சரியை செய்தவனும் நான் அடைஞ்சிட்டேன்பான், கிரியை செஞ்சவனும் நான் அடைஞ்சிட்டேன்பான். மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா. மெய்கண்டார் சொல்கிறார், ஞானம் வராமல் மோட்சம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு சரியை பண்ணாலும், எவ்வளவு கிரியை பண்ணாலும், எவ்வளோ யோகம் பண்ணாலும் ஞானத்தை முறையாக கேட்டு, இப்போ நம்ம அடைகிற ஞானம் ஆராய்ச்சி ஞானம். அது எதா மாறணும்? அனுபவமாக மாறணும். இதுவே ஞானம் கிடையாது. புஸ்தகத்தின் வழியாக வர்ற ஞானத்தை தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப உழைச்சிங்கன்னா அது எதா மாறும்? இந்த பிறவியில் அனுபவம் வரலன்னா அடுத்த பிறவியில் வரும். ஆனால் ஞானம் எதா மாறணும்? அனுபவமாக மாறணும். ரசம் வைக்க தெரிகிறது மட்டுமே ரசம் வைக்க. எனக்கு ரசம் வைக்க தெரியும். ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி வேணும், சீரகம் வேணும், மிளகு வேணும், வரமிளகா வேணும், உப்பு வேணும், எல்லாம் வேணும். சரி ரசம் வை. ரசம் வைக்க தெரியுன்னு தான் சொன்னேன். ரசம் வைப்பேன்னு சொன்னேன்னா அப்படின்னா எப்படி இருக்கும்? ரசம் வைக்க தெரிகிறது வேறங்க, வைக்க. நீங்கள் துப்பாக்கி எப்படி செய்கிறதுன்னு வாட்ஸ்அப்பில் இருக்குது. அப்படி எடுத்து செஞ்சு நிறைய போலீஸில் சிக்கிறான். குழந்தைய அறுவை சிகிச்சை எடுக்கிறது வாட்ஸ்அப்பில் இருக்குது. அப்படி செஞ்சு ஒரு குழந்தையும் காலி, அம்மாவும் காலி. ஒரு கிறுக்கன் அப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு பைத்தியக்காரன். இதெல்லாம் என்ன? இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? நூலறிவு வேறு, அதே தான் இதுலேயும் எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறது வேறு, தெரிஞ்சதை அனுபவமாக்குறது வேறு. நீங்கள் சரியை வரலாம், கிரியை வரலாம், யோகம் வரலாம், வேள்வி செய்யலாம், பாடலாம், பேசலாம். ஆனால் அதுலேயும் அந்த வேள்வியிலையும் ஒரு அனுபவ நிலை, பாட்டுலேயும் ஒரு அனுபவ நிலை, அந்த வகுப்புலேயும் ஒரு அனுபவ நிலை. அது எல்லாருக்கும் என்ன செய்யாது? வராது. நீங்கள் வேள்வியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த வேள்வி மூலமாகவே ஒரு திருப்தியை நமக்கு எல்லாராலையும் கொண்டு வர முடியாது. ஏதோ வந்தார் சார், ஐயர் வேள்வி செஞ்சிட்டார், அவர் பாட்டு போனார், மனநிறைவாக இருந்துன்னு சொல்கிறோம்ல. அப்போ அதுக்கு அவருக்கு கொஞ்சம் என்ன வேணும்? கொஞ்சம் அனுபவம் வேணும். அதுமாதிரி பாட்டுங்கிறது நீங்கள் எக்ஸ்பர்ட்டுங்கிறத காட்டு பன்முறை மாறாமல் பாடினாங்க சரி, ஆனால் அவங்க உயிர்லேருந்து அது வந்துதா? உண்மையான அன்பில் அவங்க அதை பாடினாங்களா? இப்போ நம்ம கூற்றாயினவாறு விளக்ககிலீர் பாடுறோம்னா
அது பன்முறையில் பாடுங்க நீங்கள். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை வல்ல செய்தன நானறியேன் கேட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதியை கெடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே. ஏன் தோருடைய செவியன் பாடுறதுக்கு வேண்டிய ஃபீலிங் வந்து அதுக்கு ஃபீலிங் வேண்டியதில்லை. இது எதில் பாடிட்டுருக்காரு? அப்போ பாடுறவன் தன்னை என்ன உணர்வில் இருக்கணும்? அந்த உணர்வில் அவன் பாடி இந்த வைத்த வழியில் அப்பர் பாடிட்டுருக்கிறாருன்னா எவ்வளோ பக்தி இருந்திருக்கும், இறைவன் எவ்வளோ கருணை செஞ்சா பாடியிருக்க முடியும்னு அந்த ஃபீலிங்கில் அவன் பாடணும். பன்முறை பாடாமல் மாறாமல் பாடணும்னு பாடினான்னா தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால தான் அந்த அந்த பண்ணை அவர் எடுக்கிறார். அந்த பண்ணிலே அவர் வைத்த வழி தெரியுது. அதனால தான் வேகமாக பாடலை. கூற்றாயினவா ஒவ்வொரு எழுத்தாக தான் சொல்ல முடியுது. என்னது வலிக்குது? வயிறு வலிக்குது. கொடுமை பல செய்தன நானறியேன். அதில் ஒவ்வொரு எழுத்தாக தான் பாடப்படுது. இதில் வந்து நீங்கள் அந்த பாடும்போது உங்களுக்கு இந்த இந்த காட்சி தெரியணும். வைத்த வழியில் இருக்கிறாருங்கிற உணர்வு வேணும். அதே நீங்கள் தாளம் போட்டு தானே பாடுறீங்க. வைத்த வழியில் எப்படி தாளம் போட முடியும்? கூற்றாயினவாருக்கு ஆதி தாளம் இப்படி இப்படி போடுறது. இப்படி பாடுனா இது வைத்த வலிக்கு என்ன அடையாளம்? அவர் எந்த தாளமும் போடலைங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த தாளம் போடல. ஆற்றேன் ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்ல முடியுதுன்னா அது எதில் வரணும்? ஃபீலிங்லேருந்து வரணும். ஃபீலிங்லேருந்து வரணும். அது ஏன் வரல? இப்போ நம்ம கச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எந்த வாத்தியமும் இல்லாமல் தானே அவங்க பாடினாங்க. வயலின் வச்சுருந்தாங்களா? தபேலா வச்சுருந்தாங்களா? அதையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா தான் தெரியும். இப்போ இந்த பாடுற ஓதுவார் வந்து அதை நினைவில் வச்சுட்டு தான் பாடுறாங்க. ஆனால் அவங்க பாடும்போது அவங்களுக்கு இதெல்லாம் இல்லைங்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மறந்துடக்கூடாது. அப்போ அதில் வந்து மியூசிஷியன் எக்ஸ்பர்ட்னு பேர் எடுக்கிறது வேற. இனி இந்த இதில் அந்த அகல் விளக்கு இருக்குல்ல, வட இந்தியாலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மண் டம்ளர் கொடுப்பாங்க. அகல் விளக்கில் ஊற்றி கொடுத்தது. அதில் அந்த சங்கு மாதிரி வாயில் ஊற்றுறதுக்கும் வசதி இருக்கும். ஆமாம், குழந்தைகளுக்கு சங்கு, குழந்தைகளுக்கு சங்கில் ஊற்றுறாங்களடா, அதே மாதிரி அவங்களே ஊற்றிடுவாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார், அவர் கூட யாருமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா உட்காந்து 5 நிமிஷத்தில் எந்திரிச்சுவார். எதையும் வாங்கி சாப்பிட விட மாட்டார். அவர் எந்திரிக்கும் போது நமக்கு எதை வந்தாலும் வேண்டாம் 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 பாரு. நாங்கள் சொல்லுவோம், நீ டிஃபன் வந்து டம்ளர்லேயே கொண்டு வந்துரு அப்படின்போம். அதாவது திறமைங்கிறத நம்ம வரையறுத்துக்கிடணும். திறமைங்கிறது டேலண்ட் மட்டும் கிடையாதுங்கிறத வரையறுத்துக்கிடணும். நம்ம பாரதியார் ஒரு மிகப்பெரிய கவிஞராக கொண்டாடுறோம். ஒரு கவிதை போட்டியில் பாரதியார் கலந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த 3ஆம் இடத்துக்கு வந்த கவிதை அவருடைய நூலில் இருக்குது. அப்போ அவர் ஜெயிக்கிறவன் அவர் ஊரில் இருந்திருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கவிதை அவருடைய புக்கில் இருக்குது. அவர் போட்டியில் எத்தனாவது இடத்துக்கு போயிடுறாரு? 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படின்னா பாரதியை விஞ்சக்கூடிய ஒருத்தர் அங்கே 2 பேர் இருந்திருக்காங்க. சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு வரணும் பரிசு. சார்லி சாப்ளின் நம்மளும் போய் பார்ப்போன்னு போயிருக்கிறார். என்ன, இவரும் சார்லி சாப்ளின் இடத்துல போயிருக்காரு. இவர் தோத்துட்டார். இவரை மாதிரி நடித்தவன் ஜெயித்துட்டான். இவர் வந்து வெல்லணும் தோக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. போய் பார்ப்போம் என்ன தான் நடக்கும்னா இவரை செலக்ட் பண்ணாமல் விட்டானுவ. உண்மையான சார்லி சாப்ளினே யாரு தான்? அவரே தோற்றுட்டார். காரணம் என்னென்னா அவனுடைய அந்த நோக்கமும் எண்ணங்களும் யாரையே ஒரிஜினலையே செஞ்சுட்டு. இதெல்லாம் கொஞ்சம் சைவ பாடங்களுக்கு அப்பால் உள்ள அனுபவங்கள். நாங்கள்லாம் பாடத்தை பெருசாக எடுக்கிறதே இல்லை. டேலண்ட்டுங்கிறதே எடுக்கிறதே கிடையாது. உணர்வுகள் தான். என்னது? நல்ல நல்ல எண்ணங்கள் தான். அதாவது அந்த பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண்பார் திருவள்ளுவர். நல்லவன் இருக்கிறதுனால தான்டா இன்னும் பூகம்பம் வராமல் இருக்குது, இல்லைன்னா செத்து போயிருப்போம் எல்லோரும் அப்படிம்பார். ஆமாம், பண்புடையார் பட்டுண்டுலகம்
அவரின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண். நல்லவன் கொஞ்சம் பேர் ஊரில் இருக்கிறதுனால தான் பூமி வெடித்து உள்ளே போகாமல் இன்னும் இருக்கிறோம் அப்படிம்பார். அதனால் எத்தனாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? 3வது மந்திரம். அடியவர்கள் தம்மை அடைய அருள் புரிகிறார்னு சொன்னார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நம்ம வகுப்பை நிறைவு பண்ண போகிறோம். இன்னொரு வேலை இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். 4வது மந்திரம். மந்திரத்தை படிச்சுக்கிட்டீங்களா? 3. உடைதரு கீழும் வைத்தார், உலகங்கள் அனைத்தும் வைத்தார். மழு வந்து ஞானத்துக்கு அடையாளம், ஏற்கனவே சொல்லியாச்சு. பாய்வுலி தோலும் வைத்தார். ஹலோ சொல்லுங்க. அதையும் போட்டு விட்ருங்க. சரியா? மிதர்சனாவுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பி விட்ருங்க. அவங்க நம்பரு நம்ம குரூப்பில் இருந்து போயிட்டு பதிவு எதுவும் போய் சேரலை. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பி விட்டுட்டு கூப்பிட்டு சொல்லிடுங்க மிதர்சனா அம்மாவுக்கு. சரியா? சரி சரி. இதான் படைதரு மழுவு வைத்தார், பாய்புலி தோலும் வைத்தார், விடைதரு கொடியும் வைத்தார், வெண்புரி நூலும் வைத்தார், அடைதர அருளும் வைத்தார். ஐயன் ஐயாரனார். அடைதர அடைவதற்கு அருள் வச்சார்னார். என்ன அழகான பாட்டு, ரொம்ப எளிமையான நல்ல பதியம். ஏன் சக்தி சார்? போயிட்டு வந்தாச்சா? அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு போங்க. எல்லா உலகங்களிலும் உள்ள தேவர்கள் வழிபடும் தலைவர் திருவையாற்று இறைவன். சடையில் சுத்தமான பிறையை சூடியவர். முடிமாலை அணிந்தவர். முடிமாலை அந்த தலையில் வைக்கக்கூடிய மாலை. வண்டுகள் வைக்கும் கூந்தலுடைய உமைபாகர். அடியார் தொழ அடியார்கள் இன்பம் பெற வாய்ப்பு கொடுப்பவர். இந்த பதிகமே ஒரு அற்புதமான பதிகம். தொண்டர்கள் தொழவும் வைத்தார், தூமதி சடையில் வைத்தார். இண்டைங்கிறது தான் முடிமாலை. இறைவனுக்கு 6 வகையாக மாலை கட்டுவாங்க. அதில் இண்டைங்கிறது முடியில் வைக்கிறது. ரொம்ப அளவாக இருக்கணும். இண்டையை திகழ வைத்தார், எமக்கென்று இன்பம் வைத்தார். என்ன அழகான வரி. வண்டி சேர்குழலினாளையும் அருவியோர் பாகம் வைத்தார், அண்டவானவர்கள் ஏத்து ஐயன் ஐயாரனாரே. வகுப்பை நிறைவு பண்ணுறோம். திரும்ப நம்ம தொடர்ந்து படிச்சுக்கலாம். இன்னொருத்தருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஒரு பெரிய ஒரு வேலை கேட்டிருக்காங்க, அதை செய்யணும்.